Hi, hello and வணக்கம். நான் காண்பது கனவா நிஜமா அப்படின்றதே தெரியல. ஏன்னா அஜித் சார் படத்துல இருந்து அப்டேட்டுகள் கிடைக்குது. என்னன்றதே தெரியல. இப்ப ரீசன்ட்டா அவர் பண்ண 2 படங்கள்ல இருந்து அப்டேட் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா விடாமுயற்சி ஒரு டைம்ல நம்மள ஏங்க விட்டதெல்லாம் இருக்கட்டும். அதை நம்ம அப்படியே மன்னிச்சு விட்டுருவோம். ஆனா இப்ப ரீசன்ட்டா அவங்க வந்து ஒரு அப்டேட் வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரோட பிறந்த நாளுக்கா இருக்கலாம், இல்ல அவரோட சில பல விஷயங்களுக்காண்டி இருக்கலாம். இப்ப அவரோட 32வது வருஷத்துக்காண்டி 2 படங்கள்ல இருந்தே அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா குட் பேட் அக்லில இருந்து ஒரு போஸ்டர், விடாமுயற்சியில இருந்து ஒரு போஸ்டர். விடாமுயற்சியில அந்த அப்டேட்ல என்ன இருக்கு அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்போம். அந்த ஷார்ட்ஸையும் இப்போ வந்து அதில் மென்ஷன் பண்ணி விட்டேன். சரி, ஓகே. இப்போ அது நம்ம வரல. இப்போ வந்து என்னன்னா, இப்போ இந்த 2 அப்டேட் இருக்கு இல்லையா, அதாவது 2 அப்டேட்னா 2 போஸ்டர்ஸ், அதாவது விடாமுயற்சியிலேருந்து ஒரு போஸ்டர், குட் பேட் அக்லிலேருந்து ஒரு போஸ்டர். இப்போ நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அஜித் சாரோ இல்லை விஜய் சாரோ ஏதாவது அப்டேட் விட்றாங்க அப்படின்ற போது அந்த 2 படத்துக்கான கம்பேரிசன் தான் பார்ப்போம். இதில் அந்த போஸ்டரில் அஜித் சார் எப்படி இருக்காரு, இந்த போஸ்டரில் விஜய் சார் எப்படி இருக்காரு, இதில் அவரோட லுக்கு எப்படி இருக்குது, இதில் ஒரு லுக் எப்படி இருக்குது, இது 2ல் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வைப்போம்ல. இப்போ அதை அப்படியே உல்டாவாக மாற்றி அஜித் சார் போஸ்டர்ஸ்லேயே எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆன விடாமுயற்சி போஸ்டரா இல்லை குட் பேட் அக்லி போஸ்டரா, 2ல் எது நல்லா இருக்குது, எது வந்து நம்மளை என்கேஜிங் ஆக்குது, எது நம்மளுக்கு புதுசாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம விடாமுயற்சிக்கான அந்த போஸ்டர் பக்கம் வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பல போஸ்டர்ஸ் வந்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறது, அது பயங்கரமாக ட்ரோல் ஆச்சு. என்ன சார் நீங்கள் வந்து ஏதோ பேக் விளம்பரத்துக்கு பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்களே, இதான் ஃபர்ஸ்ட் லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவரோட ஃபேன்ஸ் வந்து ட்விட்டரில் குமரிட்டு இருந்த டைமில் டக்குன்னு இன்னொரு போஸ்டரை விட்டு, அதெல்லாம் இல்லைப்பா, அது சும்மா அது கதைக்கான ஒரு லுக்கு, இது பாருங்கள், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னோட இருக்கிற ஒரு போஸ்டர் வந்து விட்டாங்க. அது பார்க்கும்போது ஆஹா பரவாயில்ல, நம்ம மயில் திருமணி சார் வந்து அஜித் சாரை வச்சு ஒரு நல்ல படம் தான் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அடுத்தடுத்த போஸ்டர்ஸும் விட ஆரம்பிச்சாங்க. ஓகே, தொடர்ந்து அப்படியே அடுத்த போஸ்டரா நம்ம த்ரிஷாவும் அஜித் சாரும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு இல்லை, அந்த படத்தில் உள்ள லவ்வபிள் மூமெண்ட்டாக தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மயில் திருமணி சார் வந்து ஒரு லவ் போர்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்றது நம்ம அவரோட படங்களில் பார்த்தா தெரியும். அவ்வளோ க்யூட்டாக புதுமையாக இருக்கும். ஆஹா, இப்படியும் நம்ம அப்ரோச் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சில க்யூட் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த போஸ்டராக பார்த்தீங்கன்னா அந்த காரில் போகிறது. ஏற்கனவே வந்து அந்த கார் விபத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், கொண்டு போய் கவுத்தது, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சாரி, அது கவுத்தது இல்லை, அது சில ஆக்சிடெண்ட்டாக நடந்தது, யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு போஸ்டர் தான் அதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அஜித் சாரோட 32வது வருஷம் இந்த சினிமா துறைக்கு வந்து அதை முன்னிட்டு இப்போ ஒரு போஸ்டர் வந்து விட்டுருக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கவர் பண்ணலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த போஸ்டர் என்னென்னா, அந்த கண்ணில் ரத்தத்தோட அறமான ஃபைட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதில் பார்க்கும்போது அஜித் சார் வந்து ரத்தம் சொட்ட இருக்கிறாரு. அப்போ அந்த கோட் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி விடாமுயற்சிக்கான ஒரு கோட்டு, அதை அப்படியே அந்த போஸ்டர்ஸில் வரும், பார்த்துக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ அந்த மாதிரியான போஸ்டர்ஸ் வந்து நல்லா இருக்கு. படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ஓரளவுக்கு கூட்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன ஆனால் விடாமுயற்சியில் எனக்கு ஒரு குறையாக இருக்குது அப்படின்னா, இன்னும் எத்தனை நாளைக்கு வெறும் போஸ்டர்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, விராப் பண்ணிட்டோம்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு ஃபஸ்ஸிங்களோ இல்லை ஏதோ ஒரு ப்ரோமோவோ இல்லை ஏதோ ஒரு மோஷன் போஸ்டரோ, அந்த தீம் விடாமுயற்சியோட தீம் எப்படி இருக்கும், ஏன்னா அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்ற போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ தான் ஒரு இந்தியன் டூவில் போட்டு அவர் பாடல் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு போயிட்டு இருக்க டைமில் நீங்கள் இந்த மாதிரி விட்டீங்கன்னா திருப்பி அனிருத்துக்கான ஒரு பூஸ்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் படத்துக்கான ஒரு பூஸ்டாக இருக்கலாம். ஏன் அதை விட மாட்டேங்கிறீங்க, வெறும் ஸ்டில்ஸ் மட்டும் விடுறீங்கன்ற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. அது அடுத்தடுத்து இதில் வரும்னு நினைக்கிறேன். இது எனக்கு விடாமுயற்சியில் சில குறைகளாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து அப்டேட் வந்து கொஞ்சம் தரமான ஒரு அப்டேட் தான். அஜித் சாரை ஒரு வேறு விதமாக காமிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் படத்தில். அப்படியே நம்ம குட் பேட் அக்லி போஸ்டருக்கு வந்தோம்னா, இப்போ ரீசெண்டாக விட்ட போஸ்டர் வந்து இன்னும் மாசாக இருந்துச்சு. வழக்கம் போல் சுற்றி அந்த ஃபயர்ஸ், அந்த எல்லோ டோன், அந்த மஞ்ச சட்டை, அந்த கோவாவில் இருக்கும் அந்த கலகலகரான சட்டை, ஒரு டானுக்கான ஒரு லுக்கு, அதுக்கப்புறம் கையில் அந்த பஞ்சிங் அந்த இது போட்டிருப்பாங்களே ஸ்டில்ல, அது கிட்டத்தட்ட ஒரு டானுக்கான ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக அந்த 3 போஸ்டர்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் போஸ்டரில் அந்த 3 அஜித் சாரை வச்சு ஒன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. 2வதுல வந்து மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்கும். இப்போ 3வதாக இந்த போஸ்டர் வந்து விட்டுருக்குறாங்க. எனக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு குட் பேட் அக்லி போஸ்டர்ஸ் தான் வந்து ஏதோ ஒரு ஸ்டெப் மேலே தரமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி நம்மளை கணிக்க வைக்கிதுல்ல இந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போது, படம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் குட் பேட் அக்லி போஸ்டர் பார்க்கும்போது
என்னால் சுத்தமாக கணிக்க முடியல. ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்றதே வந்து என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அந்த போஸ்டர்ஸ் வந்து சில கிரியேட்டிவிட்டிஸால் நிறைஞ்சிருக்கு. அதில் பல விமர்சனங்கள் இருக்கலாம். என்னப்பா பிஎன்ஜி எடுத்து போட்ட மாதிரி இருக்குது, இதை ஃபோட்டோஷாப்லே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அஜித் சாரை விடாமுயற்சியோட இதில் நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். அப்போ வந்து குட் பேட் அக்லி வந்து எப்பேற்பட்ட ஒரு படமாக வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு விடாமுயற்சியோட இதில் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் மேலே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பை அவர் மேலே எனக்கு கூட்டுது. அஜித் சாரை வச்சு என்ன பண்ண போகிறாரு, ஃபேன் பாய் வேற, ஏற்கனவே வந்து மங்காத்தா அப்படின்னு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்றத வந்து நான் பார்த்தே ஆகணுன்ற ஒரு வெறியில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து டிஎஸ்பி மியூசிக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு டிஎஸ்பி போகிறாருன்னு நினைக்கிறேன். வீரம்க்கு அப்புறம் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி டிஎஸ்பி வந்து அஜித் சாருக்கு என்ன மாதிரியான தீம் சாங்லாம் போட்டு நம்மளை மிரட்டி விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த கம்பேரிசனுக்கு வரேன். எனக்கு விடாமுயற்சி போஸ்டரா இல்லை குட் பேட் அக்லி போஸ்டரா எது எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு குட் பேட் அக்லி போஸ்டர்ஸ் தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த ஆக்ஷன் த்ரில்லர்லாம் ரெகுலராக பார்க்குற ஒரு பேட்டர்னில் இருக்கிறனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியுது. அதனால இந்த போஸ்டர்ஸ் இந்த படம் எனக்கு நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இது மகிழ் திரும்பியோட வழக்கமான ஒரு சம்பவம். ஆனால் இது அஜித் சாரை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்க போது ஆக மொத்தத்தில் 2 படமும் நல்லா தான் வரும். ஆனால் எனக்கு இந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு அடி மேலே இருக்கிற மாதிரி தோணுது. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறையா மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்கும். அது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 2 போஸ்டரில் எது பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதோட வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கம்பேரிசன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடம் வந்து நான் விடைபெறுறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.